அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, யூடியூப்ல குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியரா தெரியும். ஸோ இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎன் செட் அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கடந்த 5 வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டுல வந்து கண்டக்ட் பண்ணல. கடைசியா வந்து யார் கண்டக்ட் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அன்னை தெரசா யூனிவர்சிட்டி தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ வரக்கூடிய காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து யார் கண்டக்ட் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, மனோமணியம் சுந்தர்னார் யூனிவர்சிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோல வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ மனோமணியம் சுந்தரனா யூனிவர்சிட்டி கீழ தான் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் அதாவது 3 வருஷத்துக்கு 3 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து அவங்க தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. இந்த எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 2 டைம் வந்து ஒரு வருஷத்துல வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் மந்த் வந்து ஒரு எக்ஸாமும், இன்னொரு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மந்த்ல வந்து ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ டிஎன் செட் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஜூன் மந்த்ல ஒரு எக்ஸாமு, இன்னொன்னு டிசம்பர் மந்த்ல இன்னொரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ வருஷத்துக்கு 2 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த டிஎன் செட் எக்ஸாம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். சிஎஸ்ஐஆர் நெட் அதாவது நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்றாங்களோ, அதே மாரி தான் வந்து இந்த டிஎன் செட் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ 2மே வந்து பார்த்தீங்கன்னா, சேம் சிலபஸ் தான். நீங்க யாருமே வொரி பண்ண வேண்டாம். சப்போஸ் நீங்க பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க இருந்தீங்கன்னா, இந்த டிஎன் செட் எக்ஸாமுக்கும், இந்த நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோல கூட சொல்லியிருந்தோம். ஸோ பிஜிடிஆர்பி சிலபஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 60% சிலபஸ் வந்து சேமா தான் இருக்கும். மீதி வந்து ஒரு 40% சிலபஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த 40% சிலபஸ் வந்து நீங்க கம்பல்சரி படிச்சா மட்டும் தான், இந்த 2 எக்ஸாம் வந்து நீங்க கிளியர் பண்ண முடியும். இந்த சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. ஆனா இந்த டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் நோ நெகட்டிவ் மார்க். ஸோ இத நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ உங்களால ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் மனோமணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு உண்டான ஒரு பிரஸ் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில தான் குடுத்திருந்தாங்க. ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்ப குடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருகின்ற 20/3/2024 வந்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம எப்ப அப்ளை பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, அடுத்த மாசம் 1ஆம் தேதியிலிருந்து, அது 1ஆம் தேதி 4வது மாசம் 2024லிருந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எவ்வளோ நாள் வந்து டைம் தராங்கன்னு கேட்டீங்கன்னா, 1 மாசம் வந்து அவங்க டைம் தராங்க. 30/4/2024 வரைக்கும் நமக்கு வந்து டைம் தராங்க. அதே சமயம் உங்களுக்கு எக்ஸாம் எப்ப இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆஃப்டர் எலக்ஷனுக்கு அப்புறமா 3/6/2024 வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டென்டேட்டிவ் டேட் வந்து மாறலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் எப்படி சார் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் ஒண்ணு வரலாம். இதுக்கு முன்னாடி 2017க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வரக்கூடிய காலகட்டங்கள், இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். ஆன்லைன் மோடுல தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இத பத்தி ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் சொல்றேன். செட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் அதாவது பகுதி ஏ, பகுதி பி, பகுதி சி 3 இருக்கு. இந்த பகுதி ஏ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ குவாலிஃபிகேஷன் வந்து மார்க் வாங்கணும். பகுதி பி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட். பகுதி சி பொறுத்தவரைக்கும் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட். ஸோ ஈச் பகுதியிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பகுதி அதாவது ஏ, பி, சில வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வாங்கியிருந்தா மட்டும் தான் நீங்க செட் வந்து கிளியர்ன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இது பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்க. சப்போஸ் நாளைக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏ, பி, சிய பத்தி நான் கிளியரா சொல்றேன். எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு பகுதியில வந்து நம்ம வாங்கணும். இண்டிவிஜுவல் கேட்டகரி அதாவது கம்யூனிட்டி வைஸா நம்ம வந்து எடுத்திருக்கணும். பிளஸ் வந்து ஓவரால் கட் ஆஃப் மார்க் நம்ம எடுக்கணும். ஸோ இந்த மாரி எடுத்தா மட்டும் தான் வந்து நம்ம டிஎன் செட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கங்களேன். ஸோ டிஎன் செட் எக்ஸாம் வந்து நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாலிடெக்னிக் எக்ஸாம் வந்து கண்டிப்பா 2025ல வந்து இருக்கும். ஸோ 2025 பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் வந்து கம்பல்சரி வந்து எக்ஸாம் வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் ஆர் மைனஸ் மார்க் வந்து உங்களுக்கு செட் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கிரேட் மார்க் வந்து குடுப்பாங்க. ஸோ 2025ல பாலிடெக்னிக் எக்ஸாம் வந்து இருக்குமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, 36 டிஸ்ட்ரிக்ட்ல தொழில்நுட்ப கல்லூரி வந்து அவங்க ஓப்பன் பண்றேன் அப்படின்னு சொல்லி
கடந்த பட்ஜெட் தாக்கல் மூலம் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ 2025ல டிஆர்பி பார்ட் இன்னைக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அதே சமயம் அசிஸ்டன்ட் புரொஃபசருக்கு வந்து நேத்து தான் நோட்டிஃபிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. சப்போஸ் அதுக்கு யாராவது கேஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா, ஏன்னு கேட்டீங்கன்னா, 2017க்கு வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, செட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா செட் எக்ஸாமே அவங்க கண்டக்ட் பண்ணல. சப்போஸ் அதுக்கு யாராவது கேஸ் ஃபைல் பண்ணி, செட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண பின்னாடி நீங்க வந்து எக்ஸாம் வந்து வையுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் ஒரு வேள சொல்லிருச்சுன்னா, நம்ம இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டோமா, நீங்க அசிஸ்டன்ட் புரொஃபசருக்கு எழுதக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம். ஸோ, நமக்கு இந்த அசிஸ்டன்ட் புரொஃபசர் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ, இந்த செட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கிறீங்க. கொஞ்சம் அப்ளை பண்ணி, அந்த சிலபஸ் என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிஎஸ்ஆர் சிலபஸ் தான். நீங்க சிஎஸ்ஆர் சிலபஸ் என்ன படிக்கிறீங்களோ, அதே சிலபஸ் தான். அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாபிக் ஃபுல்லாவே நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ, இத பத்தி நான் கிளியரா ஒரு நெக்ஸ்ட் வீடியோல வந்து நாளைக்கு நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். மறக்காம நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே சமயம் பெல் பட்டன வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.